எந்திரியா எந்திரியா முறை படக்கு எந்திரியா படக்கு எந்திரியா. அங்க ஓ வீட்டுல இந்த அடுப்படி கொட்டையா விட்டுருக்கீல்ல, அது பத்தி எரியுதியா? என்னையா சொல்ற? பத்தி எரியுது. அங்க ஏன் உங்க வீட்டுல இருக்கவங்க நெஞ்சில் அடிச்சு பாரிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்து எங்க இருக்க உனக்கு தேடிட்டு வந்தேன். எங்க போன பரதேசி ஆளே காணா. இல்ல 4 பேரை கூப்பிட்டேன் வரல, அதனால எந்த தனியா இருக்கு. உன் முகரையை பார்த்தா ஆக மாட்டேங்குது. அவன் கூட சேர்ந்து சிகரெட் அடிக்கிறேன்னு சொன்னது நான் விருப்பல இருக்கிறேன். அது மனுஷன், அது மனுஷன் திருந்தானா இல்லைன்னு சொல்ல. மனுஷன் கண்டிப்பா திருந்தான். என் மயனை செருப்பால 20 தடவை அடிச்சிருக்கேன், அவன் இது வரைக்கும் திருந்தல. இப்போ என் மயன் கூட திருந்தா நீ ஆக தற்குறியா தான் இருப்ப கண்டிப்பா. இப்போ நீங்க சிகரெட் அடிக்கலாம் விட்டுட்டிய, எல்லாமே விட்டுடும். உண்மையிலேவா? படிப்பு 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 அதான் படிப்பையும் சேர்த்து விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து எல்லாமே விட்டுட்டேன்னு சொன்னா படிப்பையும் சேர்த்து விட்டுட்டேன்னு நினைச்சேன். உங்க அப்பா உயிரோட விட்டுருக்காங்க, அன்னைக்கு சொல்லல நீ சிகரெட் அடிச்சாலாம் சொல்லல. சரியா பெரிய மனுஷன் தம்பி, இவனை பெத்து போடுறப்ப நான் பெரிய மனுஷன் தம்பி. சரியா? சரி விஷயத்துக்கு வாங்க. இந்த பரதேசம் 2 மணி நேரமா தேடிட்டு இருக்கேன், காணா. உங்க கூட இல்ல. நான் போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டேன். துபாயில நீங்க போன் அடிச்சா எடுக்க மாட்டேன்னா அவன் பாதி திருந்திட்டான்னு அர்த்தம் தம்பி. நீங்க போன் அடிச்சாவே எடுக்கலாம், பாதி திருந்திட்டான்னு அர்த்தம். வேற இந்த துபாயில வந்தால மாமா அவர் கூட தான் அவன் எல்லா நாளுமே இருக்கேன். இன்னும் நாங்க கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறேன். இப்ப அவன் கூட போயிருக்கான் அவன். ஆமா அவர் கூட தான் இருக்கேன். இது அதை விட பெரிய கெட்ட வழக்கம். அதை விட்டு நீங்க இது ஊரா பண்ணலாம், குடியும் கொடுத்தனமா கூட இருக்கலாம். அது அதை விட கெட்ட வழக்கம். என்ன துபாயில வந்த மாமாங்கிரியில உங்கள்ட்ட எதுவும் பேசினானா? அவன் அண்டவே விட மாட்டேங்கிறான். பேச வேணாம், பேச நல்லது பேச வேணாம். குடும்பத்துல குழப்பத்தை ஒன்று போயிருக்கான் அவன். புரியுதா? போங்க ஒரு நிமிஷம். இங்க என்ன புடுங்குறக்கா வந்து எந்த ஏரியா இருக்கீங்க? டெய்லி இந்த இங்கே தெரியலையே. போங்கிட்டு வராதிய போங்க. எதுக்கு இந்த பிரதேச நாய் கூட சரி எனக்கு புரியலையே. எங்க இருக்காங்க முதல்ல பார்க்கணும். சொல்றா. துபாயில பொம்பளை நல்லா இருக்குமாம்ல. எல்லாம் படதா போட்டு இருக்குண்டா, கண்ணு மட்டும் தான்டா தெரியும். ஒண்ணுமே வேஸ்ட் பண்ணா. உன்னை மாதிரி ஆட்கள் அங்க வந்தா வேஸ்ட் தான். என்னை மாதிரி ஆட்கள் உழைக்கிற மாதிரி வந்தா அங்க பெஸ்ட். இது வாங்கிட்டு வந்து இது வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. தரேன், உன் அப்பன்ட்ட சொல்லக்கூடாது. அப்பையும் வாங்கி கொடுத்துருவேன் அம்பட்டையும். அவர் குடிக்கிறாரு, சிகரெட் அடிக்கிறாரு, பக்கத்து அக்கா கூட பேசுறாரு, ஆனா என்னைய மட்டும் திட்டுறாரு. திட்டுவேன், எப்படி இது பண்ணுவேன்? அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவன் கூட இது பண்ணாது. அவன் சொல்றது நான் இருக்கேன் மாமா, ரிட்டர்ன் போறவ கூட உன்னை ஒரு ஆளா ஆக்கி காட்டுறேன். நீ ஏன் கவலைப்படுற? ஓகேவா? இருக்கு வயசு கூடிக்கிட்டே இருக்கு மாமா. கல்யாணம் பண்ண மாட்டான் மாமா. எனக்கு நம்ம நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. ஓகேவா? என்ன சொல்ற? வலிக்குது, சம்பளம் அடிக்குது. ஏய், உங்க அப்பன்ட்ட பேச மாதிரி என்கிட்ட பேச. ஓகேவா? சும்மா என்ன பண்ணிட்டு இருந்திய? சேக்குக்கு அசிஸ்டண்டா இருந்தேன்டா. சேக்கு என்ன பண்ணுவாரு? சேக்கு வேலை ஒரே பண்ணுதேன். அப்பாட்ட பேசி கல்யாண பேச்ச மட்டும் எடுத்து அதுக்கு என்ன பேசி இது பண்ணிடுவோம். அவங்க என்ன உங்க அப்பனை காண வந்ததுல இருந்து அன்னைக்கு பார்த்ததேன். அன்னைக்கு சொல்லி விட்டு போயிட்டு நான் சேட் அடிக்கிறேன் கூட பொழந்துட்டாரு. அதுக்கு என்னடா பண்றது? உன் அப்பா முன்னாடி அப்படிலாம் பேசுவேன். அவங்க வேற என்ன பண்றது? இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்டா இருக்க தெரிஞ்சு சொல்லக்கூடாது. சுப்பிரமணி, சிவசாமி, சுப்பிரமணி, சிவசாமி, எந்திரியா எந்திரியா முறை படக்கு எந்திரியா படக்கு எந்திரியா. அங்க ஓ வீட்டுல இந்த அடுப்படி கொட்டையா விட்டுருக்கீல்ல, அது பத்தி எரியுதியா? என்னையா சொல்ற? பத்தி எரியுது. அங்க ஏன் உங்க வீட்டுல இருக்கவங்க நெஞ்சில் அடிச்சு பாரிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்து எங்க இருக்க உனக்கு தேடிட்டு வந்தேன். எங்க சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு நான் உன் மகனோட பேசிக்கிட்டு இருந்தேன். அட அந்த இவங்க வந்த கொசு மருந்து அடிக்கிறேன் வர்றான் இல்ல, அதை அடிச்சுக்கிட்டே வந்தாங்க. அதுல ஏதோ கிராக் ஆகிப்பட்டு உங்க கூரை புகை தானே அடிப்பாங்க. எப்படி அது ஆச்சு. நான் உடனே என்ன செஞ்சேன், படக்கு அணைக்கிறேன் நான் போனேன். அது பாதி இந்த பாதி எரிஞ்சு இப்படி ஆயிடுச்சு. போயிட்டு எக்கணம் பாரு கீழே. சீக்கிரம் ஓடு, நீ நான் சொல்ற கேளு. போ நீ போ முதல்ல போ. என்னடா இப்படி ஆகி போச்சு? நீ ஒன்னும் அணைக்க வேணாம், நீ ஒன்னும் அணைக்க ஒன்னும் புடுங்க வேணாம், போட்டும். எஸ் இப்படி ஆகி போச்சு. ஐயா ஐயா என்ன பண்ண போறானப்பா? துபாயில இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து எல்லாம் ஒண்ணு எல்லாம் இப்படி ஆகி போச்சாரா? ஐயா ஐயா உள்ள ஏதாவது வாங்கி வச்சிருந்தாரா எரிஞ்சிருமோ? அதெல்லாம் எரிய விழா. நான் சும்மா தான் சொன்னேன். இவன் உங்ககிட்ட 10 நிமிஷம் பேசுனா நம்ம வீடு பத்தி எரிஞ்சிருமுடா. நம்ம வீடு பத்தி எரிஞ்சிடும். இவன் கூட பேசாத. அட்வைஸ் முதல்ல என்ன சொன்னேன் அவன்கிட்ட? வாழ்க்கை எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்பாத. அப்புறம் இவர் என்ன மயிரா பண்ணிக்கு இருந்தாரு? இங்க உட்காந்து கேட்க வேண்டியதானே. துபாயில இருந்து இங்க வந்தியலாம் மயிர் அட்வைஸ் பண்றதுக்கு நீங்க அப்படி கேட்க வேண்டியதானே. முன்னெல்லாம் அசிங்கமா அவனுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். உன்னேவா? இல்ல நான் கொஞ்ச நேரம் விட்டு கட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரே சிரிப்பு தான் உனக்கு. பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரு. அப்புறம் இல்ல நான் உனக்கு ஆம்பளை பார்த்துல கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். உனக்கு ஆம்பளை கூட உன்னை கட்டிக்க மாட்டேன். முதல்ல படி, எக்ஸாமை கிளியர் பண்ணு, முடிஞ்சு வச்சு. 10ஆவதுல நான் கண்ட கனவு, 12ஆவதுல நான் கண்ட கனவு எல்லாத்தையும் நீ தள்ளிட்ட.
சரியா? நான் இனி வந்து உன்னை வச்சு நான் எந்த ஒரு கனவுமே காண முடியாது. முக்கியமான விஷயம், நீ வந்து சிகரெட் அடிக்கிற எல்லா விஷயத்தையும் பொறுத்து நான் போய்கிட்டு இருக்கேன். இப்படியே பிடிச்சி உள்ள தள்ளி வர எனக்கு 2 நிமிஷம் ஆகாது சொல்லிட்டேன். இவன் கூட சேர்றதை நீ அறவே தவிர்த்துரு. இவன் கூட சேர்றது ஒண்ணு, இதுக்குள்ள வந்து சாகுறது ஒண்ணு. இவன் கூட இனிமே நான் உன்னை பார்க்க கூடாது. 10 நிமிஷம் உட்காந்து பேசும்போது நல்லா தான் பேசுவேன். நீ வந்து குடிக்கிறதுக்கு இப்படி கேட்டா தர்றேன்னு சொன்னா அங்கிட்டு வந்து அப்புறம் நான் அடிச்சு போடுண்டா. அப்புறம் என்கிட்ட வந்து அப்படியே உண்மையை சரக்கு குடிக்க கேட்குறேன் அப்படின்னு கேட்பேன். இப்போ வீடு பற்றி எரியுதுன்னு போயிருக்கேன்ல, அங்கே பார்த்த உடனே நான் இப்போ வெளிக்கேன்னு தெரிஞ்சிருச்சு, அங்கே என்னைய பற்றி தான் வத்தி வச்சு வந்துருக்கேன். இவன் கூட 10 நிமிஷம் பேசாத. சரி, நான் வீடு பற்றி எரியுது குடிசை எரியுதுன்னு சொல்கிறேனே, உடனே பதறி ஓடனா பார்த்தியா? 2 காமன் நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அது எப்படி கொசு மருந்து அடிக்கிறதுல புடுங்கும் நக்கும், எது கேட்குறேன் அப்படி புடுங்க நக்கும்னு. வீடு பற்றி எரிஞ்சுன்னா நீ வீட்டுக்கு ஓடிவே ஓட மாட்டியா? ஓடிடுவேல உட்காந்து அப்படியா இப்படியா நான் பத்தி எரிஞ்சு நெஞ்சில் அடிச்சு அழுகுறாங்க நீ பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன அக்கறை மாரி உனக்கு? துபாயில் அவர் போய் ஷேக் இது பண்ணியிருப்பாரு. அவர் வயசுக்கு ஏற்றது பேசுவோம். என்ன அவன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். எனக்கு இந்த அவன் கூட சேர்ந்து ஊதிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பண்றானா? அப்படியா? சரி. அன்னைக்கு நீ படுத்து தூங்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல நீ எந்திரிச்சு போற, அங்க கணேஷ் போய் நடக்கு இது பண்ணிட்டு எடுத்து இது பண்ணிடுவானோ, சூத்துல இது பண்ணிடுவானா? எனக்கு புரியல. இது பண்ணிடுவானா? அதுல உன் பாக்கெட்ல வச்சுருவானா அடிச்சுட்டு? முதல்ல என்ன இந்த பக்கம் வீங்கி இருக்கு. பந்து அடிக்காத, அடுத்து வேற ஏதாவது அடிச்சிருவோனே பாத்துக்க. ஏண்டா நான் கேட்குறேன், உனக்கு நல்ல ஒரு லாரி இருக்க மாதிரி இடத்துல இருக்கிறதெல்லாம் உனக்கு பிடிக்காதா? இந்த மாதிரி புதருக்குள்ள இங்கே இப்படி இதுக்குள்ள இருக்கிறதா உனக்கு பிடிக்குமா? எனக்கு புரியல. டீ மாதிரி இருக்கும். போ முதல்ல. நல்ல நல்ல புண்ணியமான இடங்களை கெடுக்காதீடா முதல்ல.